வணக்கம் பெரியவர்களே சிறியவர்களே. என்னடா ஃபுல்லாக பாசிட்டிவாகவே போயிட்டுருக்கே, லைஃப் நல்லா போதேன்னு நினச்சேன். ஏற்ற மாதிரி நெகட்டிவாக நடந்துச்சுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வண்டி வாங்கி ஒரு வருஷம் தான் ஆகும். நைட்டு வந்து சிஎன்ஜி அடிக்கலான்னு சொல்லிட்டு பங்குக்கு போயிருந்தேன். சிஎன்ஜி போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தா, சரி பேட்டரி கொஞ்சம் லைட்டாக ஏதோ ஒயர் கனெக்ஷன் தான் லூஸ் ஆயிருக்கும் போல இருக்குது, அதை நம்ம சரி பண்ணிட்டா வண்டி ஸ்டார்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் தள்ளி ஓரமாக நிப்பாட்டிட்டு சரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டினது. கூட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட போவோம் நைட்டு. சரி ஓகே, நம்ம வண்டி ஜஸ்ட் அந்த வயரை ஷேக் பண்ணி போட்டால் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும், பேட்டரி இது லூஸ் கனெக்ஷன் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு லூஸ் கனெக்ஷன் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணால் 1 டைம் பண்ணி பார்த்தேன், 2 டைம் பண்ணி பார்த்தேன், 3rd டைமும் பண்ணி பார்க்குறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகல. சரி ஓகே, தள்ளனா ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு 1 டைம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், அப்படியே வண்டி ஸ்டார்ட் ஆகல. என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே 11 ஆயிடுச்சு. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழடா அடத்தலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. அதுக்கப்புறம் சரி நம்ம வண்டியை கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, காலையில் நைட் வரைக்கும் வண்டி ரன் ஆயிருக்கு, கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்குன்னா கூட மேபி உடனே ரன் ஆன் ஆகாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பக்கத்தில் எங்கே சாப்பிட கடை இருக்குமான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் நானும் தேடி போயிருந்தோம். ஷாப் எதுவும் இல்லை, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடையில் வாழைப்பழம் பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டோம். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 45 minutes இருக்கும். அப்பயும் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம், வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. அப்புறம் ஆட்டோக்கார ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, ஜஸ்ட் யாராவது வந்து கேட்பாங்க இல்லைங்களா வண்டி நின்றால என்னாச்சுன்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து பார்த்தாங்க, ஹெல்ப் பண்ணுறேன், நாங்களும் இதுக்கு முன்னாடி இதுதான் பண்ணியிருக்கோம், இந்த வண்டி ஓட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்களும் இது பண்ணது ஒன்றும் செட் ஆகலை. கடைசியில் சரி ஓகேங்க, நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிறேன், இது மாதிரி அவங்களும் கார் தான் ஓட்டுறாங்க, அவங்க பேட்டரி வச்சு நான் சார்ஜ் பண்ணி நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour ரோட்லேயே உட்காந்துருப்பாங்க லிட்டரலாக, என்னடா இது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ யோசனைகள்லாம் வண்டியில் வந்துட்டு போச்சு. பட் தனியாக இருந்தால் ரொம்ப எக்ஸைட் இருப்பேன், கூட ஃப்ரெண்டு இருந்தனால அந்த டைமில் எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஓகே, ஃபைனலாக அவ்வளோதான், நம்ம வண்டி வந்து இங்கே நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்டு வீடு வந்து பக்கத்தில் தான் இருந்தது. நம்ம கேப் பிடிச்சி இல்லை ஆட்டோ பிடிச்சி நம்ம அங்கே போயிட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், மார்னிங் வந்து என்னன்னு செக் பண்ணிக்கலாம், வண்டியை லாக் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரி ஃபைனலாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே. நைட் டைம் நிறைய பேர் வந்து நம்ம மாதிரி டீ போர்டு ஓட்டுறவங்க அங்கே தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் போனேன். அவர் ரொம்ப தூங்கிட்டு இருந்தார், அவர் டிஸ்டர்ப் பண்ண மனசு வரல. செகண்ட் ஒருத்தர் போனோம், அவர் வந்து வெல்டிங் பண்ணி வச்சிட்டோம் ப்ரோ, சாரி ப்ரோன்ட்டாரு. சரி அவ்வளோதான் கிளம்பிடலாம் நினச்சேன். சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி வேகனார் வண்டி வச்சிருக்கிற ஒரு அண்ணா இருந்தாங்க, அவங்க கிட்ட போய் இது மாதிரி கேட்டேன். நான் இது மாதிரி பங்க்கில் சிஎன்ஜி அடிக்க வந்தேன், அந்த டைமில் வண்டி வாங்கி மாதிரி 1 year தான் ஆகுது, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, உங்கள் பேட்டரி மட்டும் கொஞ்சம் தர முடியுமா, கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் எதுவுமே யோசிக்கலங்க, உடனே எங்கப்பா வண்டி நிற்கிதுன்னு கேட்டார். பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே தான் நிற்கிதுன்னு உடனே வண்டி ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்து உடனே ஹெல்ப் பண்ணாருங்க. உண்மையாக அந்த மனசு யாருக்கு வரும்னு தெரியல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 இருக்கும், அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணார். இது ரொம்ப பெரிய விஷயம். அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் கிடச்சது ரொம்ப மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அண்ணனோட பேட்டரி எடுத்து போட்டோன்னே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா அண்ணன் என்ன சாப்பிடவே இல்லை, வாங்க நான் சாப்பிடலான்னு எவ்வளோ கேட்டு பார்த்தேன், வரவே மாட்டேன்ட்டாரு. சரி நம்ம போயிட்டு ஏதாவது இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போய் பார்த்தா எப்பயும் ஓப்பன் பண்ணியிருக்கிற கடை, அந்த கடையே மூடி இருந்துச்சு, நம்மளால எதுவும் பண்ண முடியல. சரி அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் எப்போ அந்த பக்கம் வந்தீங்கன்னா சொல்லுங்க மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் கனெக்ஷன் ஆனப்போ நான் ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு பேட்டரி சர்வீஸ் கடை இருந்துச்சு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகல, பேட்டரி ப்ராப்ளம் நேரத்தில் வந்து பாருங்கன்னு சொன்னேன். அவங்க தான் வந்து ஜஸ்ட் அதை கழட்டிட்டு மாட்டினாங்க, உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் லூஸ் கனெக்ஷன் தானே, வாங்கின புது வண்டி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஷேக் மட்டும் பண்ணிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும், வெளியே எங்கேயாவது இது மாதிரி நின்றாலும் இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போனாரு. அவர் ஞாபகம் வந்துச்சு, சரி நம்ம வண்டி மார்னிங் நைட்டு தான் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம், மார்னிங் மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, இன்னொரு நம்ம பேட்டரி ஹெல்ப் கேட்டு தான் நம்ம மாட்டணும். சரி அவங்களுக்கே கால் பண்ணி கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன், அவங்களும் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆச்சு, சரி நீங்களே வந்துறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானே கிளம்பி போயிட்டேன் கடைக்கு, நியர்பை தான் நமக்கு ஷாப் வீட்டில் இருந்து. அங்கே போனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி பேட்டரி கிளைம் பண்ணி வரதுக்கு 1 week ஆகும்னா, கிளைம் போடுறேன், அது வரதுக்கு 1 week ஆகும், நீங்கள் ஷோரூம் எடுத்துட்டு போங்க, உங்கள் இஷ்டம் தானா, எப்படி வேணா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பேட்டரி தானே வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம ஷோரூம் போனால் அவங்க ஆல்டர்னேட்டாக பேட்டரி எதுவும் தர மாட்டாங்க, வண்டி கிளைம் பண்ணுற வரைக்கும் அங்கே தான் நிற்கணும், நம்மளோட இன்கம் எல்லாமே போயிடும். அதனால நம்ம இவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோமே, ஸோ இவங்க இடையில நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் பேட்டரி அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு பேட்டரி கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு நான் ஷோரூமும் போயிட்டேன், ஜஸ்ட் சர்வீஸும் பண்ணிட்டு, ஆனால் ஜாப் கார்டு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம சர்வீஸ் விட்டு ஜாப் கார்டு வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஷோரூமில் வண்டியை விட்டு இது மாதிரி கேட்டேன், எனக்கு ஜாப் கார்டு மட்டும் வேணும், இது மாதிரி கிளைம் பண்ணணும், பேட்டரி இது மாதிரி போயிடுச்சு, வாங்கி 1 year சம்திங் தான் ஆகுது, அதுக்குள்ள பேட்டரி இது மாதிரி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் இது மாதிரி ஜாப் கார்டு வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணுறது தான் நாங்கள் கொடுப்போம், பேட்டரி தனியாக கொடுக்க மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. நான் ஓகே ஏதோ எனக்கு ஜாப் கார்டு கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எதிர்த்தாங்கன்னு தெரியல, வண்டி எல்லாமே செக் பண்ணிட்டு ஃபைனலாக அவங்க வந்து பேட்டரி வந்து எனக்கு மென்ஷன் மட்டும் பண்ணி தர முடியுமான்னு கேட்டால் அவங்க பண்ணி தரேன்ட்டாங்க. பேட்டரி ப்ராப்ளம் கிளைம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. இன் மீன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 week கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் ஷோரூம்ல என்ன சொன்னாங்கன்னா 15 days ஆகும், நீங்கள் வண்டியை விட்டுட்டு போங்க, நாங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி தரவே 15 days ஆகும். நாங்கள் அது வரைக்கும் நான் வண்டி ஓட்டாம சும்மா தான் ஷோரூம்ல நிப்பாட்டி வச்சிருக்கணும், அதில் பிரச்சனை கிடையாது இல்லைங்களா, அதனால தான் நான் ஷாப்லேயே கொடுத்து கிளைம் பண்ணிட்டேன். அவங்களும் 1 week ஆகும்னாங்க. சரி ஓகே கிளைம் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டேன். அவங்க கொடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி வச்சு தான் நெக்ஸ்ட் ஒரு 1 week வந்து நான் வண்டி ஓட்டி என்னோட இன்கம்லாம் ஜென்ரேட் பண்ணி என்னோட இஎம்ஐக்கு அடைக்கிறதுக்கு எல்லாமே அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, ஒரு 1 weekன்றது கூட ஒரு எக்ஸ்ட்ரா 2 days 3 days ஆச்சு. அதில் தான் பெரிய சம்பவமே ஆச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து இது மாதிரி எடுத்து 1 yearல 40,000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே போயிருந்தா தான் வண்டி வந்து அவங்க பேட்டரி இது மாதிரி போயிருக்கு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க, வாரண்டி கிளைம் பண்ணி கொடுப்பாங்களா. அப்படி இல்லைன்னா நம்ம புது பேட்டரி தான் மாற்றணுமா, பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு.
இந்த பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கா அங்கே அவங்க இப்படி சொல்லி நாங்கள் எப்படி சொல்லின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இப்படியே போயிட்டே இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. ஓகேடா நம்மளுக்கு கிடைக்காது, விட்டுரு, நம்ம புதுசாகவே பேட்டரி மாற்றி போட்டுடலாம். சரி ஓகே, நம்ம புதுசு பேட்டரி எவ்வளோ ஒரு என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்த டைம் என்னன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க. நம்ம ஓட்டுறது டீ போர்டு டிராவல் சொன்னீங்கன்னா ஒரு வருஷத்துல 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களா இருக்காங்க. நம்ம அவ்வளோ கூட ஓட்டல, அதில் பாதி தானே ஓட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இது எதுக்காக சொல்லணும்னா ஓன் போர்டு வச்சிருக்கவங்க வந்து யூசேஜ் அவ்வளோவா இருக்காது. ஓகே, அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த 40,000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது ஒரு லிமிட்டாக நீங்கள் வச்சிருக்கலாம். டீ போர்டு ஓட்டுறவங்க அதே லிமிட் வச்சிங்கன்னா எப்படிங்க? அப்படி இல்லைன்னா நீங்கள் தரமான பேட்டரியை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இது ஷோரூமில் வந்து கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் 1000ல் ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பீஸ் பேட்டரி தான் சார் உங்களுக்கு வந்திருக்கும். இது எல்லாருக்கும் நடக்க வாய்ப்பு இல்லை, ஒரு ஏதாவது ஒரு இது வரும் இல்லைங்களா, அது மாதிரி வருங்க அப்படின்னாங்க. நான் சிரிச்சிட்டே உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல, நான் சிரிச்சிட்டே மனசில் நினச்சிக்கிட்டேன், கரெக்ட், நான் ஒன்றும் அந்த டேமேஜ் பேட்டரிக்கு ஒன்றும் காசு கொடுத்து கார் வாங்கல, நான் என்னோட ஓன் மணியை கொடுத்து தான் நான் காசு வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பீஸ் டேமேஜ் ஆகுதுன்னா எனக்கு என்ன தலையில் இழிச்சு வாங்கி எழுதி விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பரவாயில்லங்க இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்வீஸ் பண்ண என்ன பேமெண்ட் அது மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டாங்க இருந்து. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? புரியுது, லாஸ்ட்டாக என்னடா மாட்டினியா இல்லையா கேட்க வரீங்க தானே. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 or 2 days பேட்டரியே மாற்றிலாண்டா அப்படின்னு இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபோன் பண்ணிட்டு, அண்ணா உங்களுக்காக தானே ரொம்ப பேசியிருக்கேன், நீங்கள் ஆல்ரெடி நிறையா இஎம்ஐஸ் இருக்குது, புது பேட்டரி வாங்குற அளவுக்கு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசியிருந்தனால நானும் உங்களுக்காக தானே பேசுகிறேன், வேறு யாரும் தானே பேசிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேட்டரி கடைக்காரங்க சொன்னாங்க. ஓகே கிளைம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ஃபைனலாக ஒரு தடவை பேசிட்டேன், நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தா நானே எதிர்பார்க்கலங்க, காலைல ஃபோன் பண்ணிட்டு நான் பேசிட்டேன், பட் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் இதுவாகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசினதே பெரிய விஷயம், வேறு யாருக்காக பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். கடைசியில் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா கால் பண்ணேன், ஓகே வந்துருச்சு அப்படின்ட்டாங்க, போயிட்டு உடனே மாற்றிட்டு செம்ம ஹாப்பி சீரியஸா. வெளுக்கும் தர தர தப்பாது தப்பாது தப்பு அடிச்சா எனக்கு. பட் இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளால முடியவே முடியாது, இவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் மைண்ட் அப்செட் ஆகிட்டு நம்ம சும்மா உட்காந்து இருக்கிறத விட அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ட்ரை பண்ணுறதுனால ஒன்று எஸ் வரப்போகுது, இல்லைனா நோ வரப்போகுது, அவ்வளோதானே. எஸ் வந்தால் ஹாப்பி, நோ வந்தால் ஓகே, ஆல்டர்னேட்டாக நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதான். ஸோ ஆல்வேஸ் பி பாசிட்டிவாக யோசிங்க. நெகட்டிவ் சுச்சுவேஷன்லையும் பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்ல வரேன். ஆல்வேஸ் சிரிச்ச முகமாக இருங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க.